ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ நமக்கு இந்த கஸ்டம் ரோம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கிடைக்கும். நிறைய புது புது ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டம் ரூம்ஸ் எல்லாம் சேஃபாக நம்ம இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்ஸ் இந்த மாதிரி மொபைல் பேங்கிங் ஆப்ஸில் யூஸ் பண்ணலாமா, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம்லாம் இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம் சேஃபாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துன்னு வச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கஸ்டம் ரூம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரூம் மாதிரியே ரொம்ப ரொம்ப சேஃப் தான். இந்த ஸ்டாக் ரூம்ன்றது எது சொல்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் கூட ஒரு ஓஎஸ் வரும். ஸோ அந்த ஓஎஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த ஓஎஸ்லேருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு சில கோடிங்கெல்லாம் மாடிஃபை பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம் ரூம் வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கஸ்டம் ரூம் வந்து இருக்குது. அதுக்குன்ட்டு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி இந்த கூகுளோட கோடிங் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை ரீஎடிட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நமக்கு அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓஎஸ் இருக்கும். அதை எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம். ஸோ நமக்கு ப்ராசஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா நமக்கு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு சாஃப்ட் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியோ பண்ணிட முடியாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூட்லோட அன்லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான கஸ்டம் ரூம் ஃபைலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பக் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கும்போது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பயப்படுற ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது ஏதோ சேஃப் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. முதலே சொன்ன மாதிரி தான் இந்த கஸ்டமர் ரூம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்டாக் ரூம் மாதிரியே தான். அதை நம்ம டேரெக்டாக ஃப்ளாஷ் பண்ணும்போது கொஞ்சம் இன்டெரக்டாக ஃப்ளாஷ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் பெருசாக தெரியுது தவிர மற்றபடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரூம் கஸ்டமர் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கஸ்டம் ரூம் சேஃப்னு சொல்கிறதுக்கு இன்னும் கூட ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2% மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ஃபோன் வந்து கஸ்டம் ரூம் ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஹேக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆடியன்ஸ் இருக்காங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். ஸோ விண்டோஸில் தான் வந்து பார்த்தா அதிக ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா நமக்கு விண்டோஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான யூஸர் இருக்காங்க. ஸோ அவங்க டார்கெட் பண்ணால் தான் நமக்கு யாராவது ஒருத்தராக வந்து மாட்டுவாங்கன்ற மாதிரி. இந்த கஸ்டமர் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான யூஸர் தான் இருக்காங்க. ஸோ அதனால் டார்கெட் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவசியமாக இருக்காது. இதே மாதிரி தான் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரூம் சேஃபாக யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்துட்டு கண்டிப்பாக தெரியும் நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்லாம் வரும்னு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அலர்ட்டாக இருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நல்லா ஆன்டிவைரஸ் போடணும். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி பர்மிஷன் அளவு கேட்டுச்சுன்னா கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்போல்லாம் சொல்லி நம்ம வந்து அந்த விண்டோஸ் வந்து சேஃபாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் ரூம் வந்து நம்ம கரெக்டான இடத்துல வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. கஸ்டம் ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில அஃபீஷியலான கஸ்டம் ரூம்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லைனேஜ் ஓஎஸ் இருக்குது, ஹேவாக் ஓஎஸ் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் ரிங்ஸ், அதுக்கப்புறம் செரிஸ் ஓஎஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சேஃபான கஸ்டம் ரூம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராப்ளம்லாம் வராது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் நமக்கு வந்து எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த கஸ்டம் ரூம்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் வருது எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்வான்ட் சைட்லேருந்து எடுக்காமல் இருக்க தப்பிச்சிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் வந்து வேணும்னா நம்ம எப்படி ஒரு அஃபீஷியலான வெப்சைட்டில் இருக்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட நமக்கு அஃபீஷியல் சைட்ஸ்லாம் இருக்குது. நமக்கு கூகுளில் வந்து போட்டுன்னு தெரியும், அவங்களே அந்த அஃபீஷியல் சைட் வச்சுருப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் ஆஃப் த கஸ்டம் ரூம்ஸ் யூசர்ஸ் நமக்கு எல்லாமே வந்து டெலகிராமில் தான் இருக்காங்க. ஸோ டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நேம் வந்து போட்டுங்க அப்படின்னா வந்து உங்களுக்கும் தனியாக குரூப்பே இருக்கும். அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே சேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்டான கஸ்டம் ரூம் இது இருக்குது, நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள், இதில் பக்ஸ் இருக்குது, அதுக்கு இதை வந்து ஃப்ளாஷ் பண்ணுங்கள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்து கரெக்டான ஓஎஸ் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ கஸ்டம் ரூம் 100% சேஃப் தான். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கஸ்டம் ரூமில் வந்து இந்த பேங்கிங் ஆப்ஸ்லாம் சேஃபாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கஸ்டம் ரூமில் வந்து நீங்கள் ரூட் பண்ணாத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ பேங்கிங் ஆப்ஸ்லாம் வந்து பண்ண சூப்பராக தான் இருக்காகும். நீங்கள் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டம் ரூம் ஃப்ளாஷ் பண்ணிட்டு கூகுள் பே, ப்ளே ஸ்டோர்னு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்கள் எப்போ வந்து ரூட் பண்ணுறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கிங் ஆப்ஸ்லாம் கண்டுபிடிச்சிரும். ஸோ உங்களோட ஜிபே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்பே வந்து ஒர்க் ஆகாது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்போ மட்டும் தான் நமக்கு வந்து பண்ண கஸ்டம் ரூம்லேருந்து பேங்கிங் ஆப்ஸ் ஒர்க் ஆகிறத தவிர மற்றபடி நம்ம எல்லா டைம் ஒர்க் ஆகும். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம் போட்டு ரூட் பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆப்ஸில் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம கூட அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூமில் வந்துட்டு ரூட் பண்ணாலும் சரி ரூட் பண்ணாண்டி சரி நமக்கு வந்து அந்த ஒன்று பெரிய ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பெரிய ப்ராப்ளம் நான் பார்த்ததே கிடையாது. நமக்கு ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பக்ஸில் தான் இருக்கும். இந்த ப்ளூடூத் ஒர்க் ஆகலை, அது ஒர்க் ஆகலை, இது ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி ப்ராப்ளமே வரும் தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ 3 to 4 இயர்ஸில் வந்து நானும் நிறைய கஸ்டமர் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கஸ்டமர் யூஸ் பண்ணுறவங்களும் நமக்கு தெரியும். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிப்போர்ட்
ரிப்போர்ட் பண்ணதும் கிடையாது. இந்த மாதிரி வந்து இப்போ இந்த கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணாத நிறைய டேமேஜ் ஒரு ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஹேக் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% சேஃப் தான். நீங்கள் கரெக்டாக இடத்துல வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும். இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம கஸ்டமர் ரூமில் சேஃப்னு சொல்கிறதுக்கு. பட் கஸ்டமர் ரூம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் தவிர நிறைய அட்வான்டேஜ் தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும். நம்மளால் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு நல்லா சூப்பராக ப்ளோட்வேர் இல்லாத ஒரு ஆப்பை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடைக்கும். கஸ்டமைசேஷன்லாம் நல்லா ஹெவியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த கஸ்டமர் ரூம் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து எல்லா பாசிபிள் கிடையாது. ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரூம் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கஸ்டமர் ரூம் பற்றி நம்ம சேனல் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். முக்கியமான வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் ரூம் சேஃபாக இல்லை இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க வீடியோ கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இந்த வீடியோவோட நான் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.